கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்தில எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனத்தை ஆண்டோட கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம். எரேமியா 33:3. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அது மகிழ்ச்சியான சமயத்தில் கூட, துக்கமாக இருக்கிற சமயத்தில் தான் அதிகமாக ஆண்டவரை நோக்கி எனக்கு தான் கூப்பிடுவோம். இந்த பிரச்சனைகள் நம்மளால் தீர்க்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவரே, உண்மையெல்லாம் எங்களுக்கு யாருமே இல்லை, ஆகிய தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். உலக பிரகாரமாக மனுஷராலும் கூட அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, நம்மளாலும் தீர்க்க முடியாது, நம்முடைய படிப்பினாலும் தீர்க்க முடியாது, நம்முடைய சாமர்த்தியத்தினாலும் தீர்க்க முடியாது, நம்முடைய பணத்தினாலும் தீர்க்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ ஒன்றை நம்பாத, என்ன நம்பு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு சொல்வார், அறிவிப்பேன், நல்லது செய்வேன்னு சொல்றாரு. பாருங்க, வேதத்தில் அநேக காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். ஆகார பற்றி நமக்கு தெரியும், அப்படிதானே? அந்த இஸ்மவேலை பெற்றவா, அவனுக்கு குழந்தை இல்லை ஆபிரகாமுக்குன்னு சொன்ன உடனே சாராயே தன்னுடைய வேலைக்கார பெண்ணை தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தா. அவனுக்கு குழந்தை பிறந்திருந்து. இப்போ கொஞ்ச நாள்ல இவனுக்கு குழந்தை பிறக்கும்போது என்ன செய்யுது, 2 பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை வந்தது. உடனே சொல்றான், அந்த அடிமை பெண்ணை என்ன செய்யுது, தள்ளி விட்டுறோம் அப்படின்னு சொல்ல உடனே ஆபிரகாம் என்ன செய்யறான், கொஞ்சம் தண்ணி கொடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு வச்சு எப்போ எம்மா நீ எங்கேயா போய் பிழைச்சிக்கன்னு சொல்லி என்ன செய்யறான், அனுப்பி விட்டுறான். நமக்கு தெரிஞ்ச சமாச்சாரம். பாருங்க, இப்போ காடுகளில் அலையிறான், துருத்தியில் வச்சிருந்த தண்ணி காலியாயிட்டுன்னு சொன்ன உடனே பிள்ளை கடந்து அழுதுட்டு கிடக்கு, தண்ணி தாக்கத்தில் இவளுக்கு தாங்கவே முடியல. பாருங்க, நம்ம இந்த கஷ்டத்தினாலும் அனுபவிச்சிருவோம், தாங்கி விடுவோம். நம்மளுடைய பிள்ளைகள் ஏதாவது கேட்டுச்சு, இல்லைன்னா பசினால் அழுகுது, தாகத்தினால் அழுகுதுங்கன்னா எந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தாங்கவே முடியாது. அது எந்த பாடுபட்டாலும் அந்த பிள்ளைகளுடைய தேவையில புதுசு இருந்தால் நம்ம நினைப்போம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை அழுது, அது ஒரு காடு, சரியான காடு, வெட்ட வெளியில. உடனே நினைச்சு பிள்ளைய கொண்டு ஒரு சுர செடியில் அடியில் போட்டுட்டு உட்காந்து, என் பிள்ளை கொஞ்சம் நேரத்தில் சாக போதும் நினச்ச மாட்டேன், என்னை கண்களால் பார்க்க மாட்டேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, சொல்லும் பொழுது என்ன செய்தா, அங்கேருந்து அந்த ஒரு இடத்துல இருந்து என்ன ஒரு தண்ணி இருந்துச்சு. அந்த தேவனை வந்து சொல்றாரு, நீ அழாத, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இஸ்மவேல்னு சொல்லி ஏற்கனவே பெயர் விட்டுருந்தவனுக்கு. உடனே தண்ணி வந்து தண்ணி எடுத்து பிள்ளைக்கு என்ன செய்யறா, கொடுக்கா. அவன் பெரிய விழுபத்தையானான்னு சொல்லி போட்டுருக்கு. அதனால பாருங்க, அழுகையின் கண்ணீரை கேட்கிற ஆண்டவரை என்ன செய்யற, வனாந்தரத்தில் கூப்பிட்டு அவனிச்சுதான் இருந்தா. அந்த வனாந்தரத்தை அவளை போஷிக்கிற, தண்ணீரால் போஷிக்கிற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு மனுஷங்களை மேலே பார்க்க முடியும். சிம்சோனை பாருங்க, பலசாலி, உலகத்திலேயே பெரிய பலசாலின்னு சொன்னால் சிம்சோன்னு சொல்ல முடியும். அட்லஸ்னு ஒருத்தர் சொல்லி இந்த உலகத்தில் உள்ள கதையில சொல்லுவாங்க, அட்லஸ். ஆனால் அவனுக்கு முன்னாலே சிம்சோன் இருந்தான். ஒரு கழுத தாடை எலும்புனால எத்தனை பேரை கொண்டான், அவன் நிறைய 1000 பேரை நினைச்சுதானா கொண்டான். அவனுக்கு ஒரு தாகம், அவனுக்கு இப்போ அவ்வளோ தூரம் அந்த காட்டுகளை போட்டு கழுத தாடை எலும்புன்னு சொல்லும்போது நீளமாக கூட இருக்காது, அதனுடைய கால் எலும்புனா கூட நீளமாக இருக்கும். தாடை எலும்பு எப்படி இருக்கும், இவ்வளோடு தான் இருந்திருக்கும், இவ்வளோ இருக்கும். அதை வச்சு 1000 பேரை கொண்டானான். அப்போ எவ்வளோ பெரிய தைரியசாலி பாருங்க அவன். அப்படிப்பட்டவனுக்கு தாகம் நிச்சயத்தான் வந்துட்டான். அவன் அழுறான் பாருங்க, எப்படி அழுறான் பாருங்க. அந்த 18ஆம் வசனத்துல 15ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 15:15 போட்டுக்கு பாருங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் சேர்த்து வீட்டில் செய்தனும் இல்லாதவர் கையிலே விழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்தான் ஆண்டவர்ல. அப்படி ஒரு பரதாம காக்கான், ஐயா இவ்வளவு வேற நான் கொண்டு போட்டேனே, பெலிசரை கொண்டு போயிட்டானே, நான் இந்த இதில் நான் செத்துட்டேன்னா உடனே என்ன செய்தாங்க, அவனை வந்து என்னை பழையபடி என்ன செய்யறாங்க வெளியிறாங்கன்னு சொல்லி அழுறான். அப்போ 19ஆம் வசனத்தில் போட்டு பாருங்க, அப்பொழுது தேவன் லேகியுள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் வந்தது, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான் போட்டு பாருங்க. எங்கிருந்து தண்ணி வந்துன்னு தெரியல, பள்ளத்தாக்கு பிளந்துட்டான். பூமிக்கு அடியில தான் தண்ணி இருக்கும், பள்ளத்தாக்குனா லேசான்னு திறந்துருக்கும், அதுக்கெல்லாம் தண்ணி என்ன செய்தான் வந்துச்சு. எவ்வளோ அதிசயமான ஆண்டவர், எவ்வளோ அற்புதம் செய்திருக்காரு பாருங்க. ஏசாயா 44:3 போட்டுக்கு, பாசம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்து மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆறு எப்படி உருவாகுதுன்னு தெரியும், சின்ன இடத்துல இருந்து. இப்போ நமக்கு ஆறுலாம் உருவாகிற இடத்துல சொன்னா, ஒரு மேகதாட்டுல ஒரு சின்ன 2 பாறைகள் கடையில் தான் உருவாகி வருதுன்னு சொல்றாங்க பாருங்க. அது நம்ம நீரோட்டமாக வரும்பொழுது எவ்வளவு பெரிய ஆறாக காவிரி ஆறு என்ன செய்து பாருங்க. அதுபோல ஆண்டோடைய அற்புதத்தின் காரியங்களை நம்மளால எந்த விதத்திலும் நினைச்சு பார்க்கவே முடியாது. அதான் சொல்றாரு ஆண்டவர், நீங்க அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால என்ன பிரச்சனையாலும் சரி, எதுவாலும் சரி, நீ என்னால முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க, ஆண்டவரால எல்லாமே முடியும்.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால ஆண்டவரை விசுவாசிங்கள், உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கூடும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.